அக்கா நான் Okay, can somebody talk? அக்கா இப்ப கேக்குதா? Let me see if I can hear you guys. ஹலோ அக்கா கேக்குதா அக்கா? No, just give me a moment. I think there's some technical issue here. Just give me a moment. அக்கா நான் பேசுறது கேக்குதாக்கா? Okay, can somebody talk now, please? I think now I'm able to hear you. Now I'll be able to hear you. Yes Now அக்கா. பிரியா உனக்கு கேக்குதா நான் பேசுறது? எஸ்க்கா கேக்குதுக்கா எனக்கு. No. யூனிவர்சிட்டி இல்ல ஏதாவது கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு பிசினஸ் ஸ்கூல்ல இருந்து நம்ம பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நாளைக்கு லெட்ஸ் சே தட் 5 to 6 years you are into a job. ஓகே உங்களுக்கு சும்மா என்ன சில ஜாப்ஸ்ல என்ன சொல்லுவானா நீ உனக்கு எம்பிஏ இருந்தா நான் ப்ரமோட் பண்ணுவேன் இன்னும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். சோ அப்படி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னும் போது யூ கேன் டூ இட் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ் பிகாஸ் அட் தட் டைம் உங்களுக்கு என்ன சும்மா ஏதோ பாரு நான் எம்பிஏ பண்ணிருக்கேன் உனக்கு எம்பிஏ தானே வேணும் டிகிரி இருக்கு என்னோட ரெஸ்யூம்ல அண்ட் காமிக்கிறதுக்கு வேணும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல யூ கேன் கோ ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் என்எம்ஐஎம்எஸ்ல இருந்து பண்ணலாம். பட் இஃப் யூ ஆர் லைக் இல்ல எனக்கு எம்பிஏ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எனக்கு மெயினா வேணும் பண்ணும்போது வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ எம்பிஏஸ் ஃபர்ஸ்ட் நீங்க நார்மல் உங்களோட டிகிரி என்னமோ அதை பண்ணிட்டு ஒரு 2 years ஒர்க் பண்ணுங்க. 2 years or at least 20 months you have to work. அது பண்ணிட்டு யூ கோ ஃபார் அன் எம்பிஏ. அண்ட் எப்படி சொல்றது இப்ப நீங்க லோயலா எடுத்துக்கோங்க இல்ல மோஸ்ட்லி ஐ வில் சஜஸ்ட் கோயிங் ஃபார் சம் டாப் யூனிவர்சிட்டிஸ் பிகாஸ் அங்கிருந்து பண்ணீங்க என்ஐடிஸ்ல இருந்து பண்றீங்க ஐஐடிஸ் ஐஐஎம்ஸ் கொஞ்சம் நமக்கு இதுதான். பட் if you are able to score and go get into it then it's a very good thing. So அந்த மாதிரி டாப் பிசினஸ் ஸ்கூல்ஸ் இருந்து நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இட் will add a very 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 good எப்படி சொல்றது நல்லா வெயிட் இருக்கும் உங்களோட ரெஸ்யூம்ல. சோ அது வச்சு உங்களுக்கு சேலரியில நல்ல ஹெட் ஸ்டார்ட் வரும் நாளைக்கு. ஓகேக்கா. யா பட் மோஸ்ட்லி இப்போ பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒரு 2 years ஜாப் போயிட்டு எம்பிஏ படிக்கிறது அண்ட் பெஸ்ட் சொல்றீங்க. ஓகே எஸ் எஸ். சோ லைக் எப்படி ஆகும்னா நீங்க இமிடியேட்டா எம்பிஏ பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் வெரி தப்புன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த எம்பிஏ இட் வில் பி மோர் லைக் ஏதோ நம்ம பிகாம் பண்ணிட்டோம் அதே கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வி ஆர் கெட்டிங் இன்டு எம்பிஏ மாதிரி இருக்கும். சோ இப்ப நம்ம கொஞ்சம் ஒர்க்கிங் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் நம்ம எப்படி சொல்றது நம்ம பேட்ச்ல எல்லாருமே அப்படிதான் வருவாங்க. ஓகே சோ எவ்ரிபடி வில் பி லைக் ஒர்க்கிங் ஃபார் 2 years 3 years 4 years அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்த ஆளுதான்.
சோ அவங்க கிட்ட இருந்து we will have more learning. நம்ம மாதிரி ஃப்ரெஷர்ஸா இருக்காங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், நம்ம சொல்றதா செட்டான் மாதிரி இருக்குவாங்க, நம்ம தான் கொஞ்சம் ஹை லெவல்ல இருப்போம் அப்படி இப்படின்னு. பட் இந்த மாதிரி நம்ம போனோம்னா you'll have lot to learn and you'll have a very diverse batch as well. ஒருத்தர் சயின்டிஸ்டா வருவான், ஒருத்தர் ஐடில இருந்து வருவான், ஒருத்தர் இந்த பிகாம் படிச்சுட்டு ஒருத்தர் பிஎட் பண்ணிட்டு வருவான். சோ அப்படி இருக்கும்போது நமக்கு லேர்னிங் as a learning and நம்ம skills வளர்த்துறதுக்கு it's a very very good chance. Okay ka, thanks ka. You're welcome. Okay, any more questions? அக்கா அக்கா இப்ப வந்து பிகாம் முடிச்ச உடனே எந்தெந்த கம்பெனிலாம் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்கக்கா? Actually see, freshers recruit பண்ற companies நிறையவே இருக்கு. Okay, from small to big companies you have lot of companies. Like for example, இப்போ நீங்க சில கம்பெனிஸ் இருக்காங்க சரிங்களா, அது நீங்க பிகாம் பண்றீங்களா, பிபிஏ பண்றீங்களா, எம்பிஏ பண்றீங்களா, அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ as long as you're willing to work and have communication skills, they will take you in. For example, Sutherland இருக்கு, you have Accenture, you have Capgemini. Okay, அந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் என்னன்னா உங்களுக்கு ப்ராசஸ் அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ தே வில் ட்ரெயின் யூ ஆன் த ப்ராசஸ் அண்ட் ஆல். இப்போ நீங்க பிகாம் பண்ணிருக்கீங்கன்னா யூ வில் கோ அண்ட் ஒர்க் இன் மேபி அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ஒரு அக்கௌண்ட்ஸ் பேயபிள்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுல என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூ வில் கெட் யூஸ் டு கார்பரேட் கம்பெனிஸ். லெட்ஸ் சே தட் நாளைக்கு நீங்க ஆக்சென்ச்சருக்கு போறீங்க போது ஒரு கார்பரேட் கம்பெனில நம்ம எப்படி இருக்கணும், ஹவ் தே எக்ஸ்பெக்ட் அஸ் டு பிஹேவ் அண்ட் சிமிலர்லி நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், அந்த கரெக்டான ப்ரொசீஜர்ஸ் எப்படி, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா பழகிடும். ஓகே, ஸோ பட் உங்களுக்கு மெயினா என்ன இருக்கும்னா யூ வில் பி ஜஸ்ட் டூயிங் தேர் ப்ராசஸஸ். அவ என்ன சொல்லுவான், இதுதான் உனக்கு ஸ்கிரீனு, இது சாஃப்ட்வேர், இதுன்னு சொல்லிட்டு யூ வில் கிவ் சம் ட்ரைனிங். ஸோ அது பண்ற மாதிரி இருக்கும். பட் யூ வில் கெட் அ வெரி குட் சேலரி. அதுவும் நான் சொல்றேன், உங்களோட பிஎஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் அ பெட்டர் சேலரி. இல்ல எனக்கு அக்கௌண்டிங் தான் பண்ணணும், எனக்கு என்னோட சப்ஜெக்ட்ல தான் போகணும்னு இருக்கீங்க போது I would suggest you go for middle tier companies. For example, இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க போது when I started working, my first company was Conresnick Private Services Limited. So it was a US company, actually US based company. இங்க சென்னையில ஒரே ஒரு பிரான்ச் இருந்தது. ஒரு மீடியம் சைஸ்ட் கம்பெனி, ரொம்ப பெரிய கம்பெனியும் கிடையாது, அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன கம்பெனியும் கிடையாது. அந்த மாதிரி சேலரியும் ரொம்ப எல்லாம் இல்லை. I received only 16,000 as my first salary. Actually 16,250 something. அவ்வளவுதான் எனக்கு சேலரியே. என்னன்னா நான் வேற அவங்களுக்கு கம்பேர் பண்ணா எனக்கு ஜாஸ்தி அப்படி நான் அந்த மாதிரி ஆயிடுது. பட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் இது டாக்ஸேஷன். ஸோ எப்படின்னா ஓகே நம்ம சப்ஜெக்ட் தான் நம்ம பண்றோம், ஆனா அதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிடில் டயர் கம்பெனிஸ்ல எல்லாம் போறீங்கன்னும் போது இன்டர்வியூ ப்ராசஸ் இஸ் வெரி ஈஸி. கரெக்டா ஆனஸ்டா சொல்லணும்னா அன்னைக்கு நான் படிக்க கூட இல்லை, சும்மா போனேன், ஏதோ அவ இன்டர்வியூ எடுத்தா ஃபார் சம் எப்படி சொல்றது நான் பாதி கொஸ்டின்ஸ் தப்பாவே ஆன்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் அந்த இன்டர்வியூ நினைச்சாலும் ஓ ஷி இஸ் வெரி நர்வஸ், இவளுக்கு எல்லாம் தெரியும் ஆனா இவளுக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. So somehow I just got into it. Okay, otherwise நான் கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் பண்ணல. பட் அப்புறமா தோணுச்சு ஜஸ்ட் பேசிக் எப்படி சொல்றது டெப்ரிசியேஷன் என்ன, டெப்ரிசியேஷனோட என்ட்ரிஸ் 2 years நீங்க அசெட்ல டெப்ரிஷியேட் பண்றீங்கன்னா நீங்க எப்படி பண்ணணும்னா what are the entries you will be putting into it, or let's say that இதை என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்க்கு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கும், யூ ஷுட் கிவ் அ ஸ்மால் எக்ஸாம்பிள் ஆஃப் தட். ஆர் ஒரு புதுசா கம்பெனி நீங்க செட்டப் பண்றீங்கன்னும் போது உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், வாட் ஆர் த அக்கௌண்ட்ஸ் யூ வில் பி நீடிங், ஆர் வாட் ஆர் த டீடைல்ஸ் இந்த எம்ப்ளாயீஸ் யூ வில் பி நீடிங், அந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இஃப் யூ ஏபிள் டு டூ தோஸ் திங்ஸ் வெல், you will be getting hired into some auditing, accounting or இந்த மாதிரி taxation companiesல உங்களுக்கு chances நிறையவே இருக்கு. Or if nothing works, கொஞ்சம் உங்களுக்கு டெக்னாலஜி தெரியும் அப்படியே போது you can get into TCS or Wipro also.
ஆக்சுவலி நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் அந்த மாதிரியும் போவாங்க. பட் பிரச்சனை என்னன்னா தே வில் பி மோர் இன்டு ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல போயிடுவாங்க போக போக. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷ் இருக்கு, நான் கொஞ்சம் ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நீங்க டெக்னாலஜி படிச்சுட்டு லெட்ஸ் சே தட் வந்து சீக்வலோ அந்த இது படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ்லயே யூ கேன் கோ அண்ட் கெட் இன். ஓகேக்கா. Next question, please. அக்கா இப்போ மிடில் டயர்ஸ்ன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி கம்பெனி லிஸ்ட் வந்து அனுப்ப முடியுமாக்கா குரூப்ல? Okay, I will search around. Actually, honestly, பாத்தீங்கன்னா இப்போ நீங்க let's say that Naukri or you go to LinkedIn and all, உங்களுக்கே அந்த லிஸ்ட் நிறைய இருக்கும். பிகாஸ் நம்ம தெரியா கரெக்டா சொல்லணும்னா இப்போ எனக்கு இன்டர்வியூ கொடுக்குற வரைக்கும் இந்த கான்ரெஸ்னிக்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நான் அப்பதான் உட்காந்து ரிசர்ச்சே பண்ண, ஓஹோ இந்த மாதிரி நோ திஸ் கம்பெனி எக்ஸிஸ்ட். ஸோ ஐ வில் சர்ச் அரவுண்ட். எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச கம்பெனிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு லிஸ்ட் அந்த குரூப்ல போட்டு விடுறேன். ஓகே, பட் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். பிகாஸ் நீங்க நோக்கரி அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாரும் வருவாங்க உங்ககிட்ட. ஓகேக்கா. அக்கா இப்போ வந்து ஆன்லைன்ல இப்போ பிகாம் முடிச்சதுக்கு ரிலேட்டிங்கான ஆன்லைன் எதுக்கா பண்ணலாம்? ஸோ ஆன்லைன் கோர்சஸ் நீங்க பாக்குறீங்கன்னும் போது மோஸ்ட்லி உங்களுக்கு லைக் எப்படி சொல்றது, see first of all you need to decide in what field you want to get into. Okay, so for example இப்ப நீங்க பிகாம் முடிச்சிருக்கீங்க, so you have more focus on let's say that எனக்கு digital marketing or digital content creation. Okay, அந்த இது மேல ஜாஸ்தி ஃபோக்கஸ் இருக்கு, நான் ஆன்லைன் ரீட்டைல் அந்த சைடு போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you can go and actually நீங்க LinkedIn இதுல கோர்சஸ் ஆர் இந்த மாதிரி கோர்ஸரா அதுல இல்லையா நிறைய கோர்சஸ் உங்களுக்கு இருக்கு. யூ கேன் டூ தட். இல்ல எனக்கு கொஞ்சம் பேசிக் ஐடி வேணும்னா நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி லெட்ஸ் சே தட் யூ கேன் கோ ஃபார் அட்வான்ஸ்ட் எக்ஸல் கிளாஸஸ், advanced visual basics and இந்த basic SQL, SQL and அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். இல்ல அப்படி இல்ல எனக்கு கொஞ்சம் இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கொஞ்சம் அந்த சைடு நான் போறேன் அப்படின்னா இஃப் யூ கோ டு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி சைட்ஸ் தே ஹாவ் லாட் ஆஃப் குட் கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ் தான். ஸோ சின்ன ஷார்ட் கோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு எக்ஸாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்க போலாம். ஸோ மெயின் என்னன்னா யூ நீட் டு ஃபர்ஸ்ட் டிசைட் அண்ட் விச் ஃபீல்ட் யூ வாண்ட் டு கெட் இன்டு. நான் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா what I suggest is you just log on to LinkedIn courses. நீங்க எதுவும் காசெல்லாம் கட்ட வேணாம். just go through like commerce and ஒரு இது போட்டீங்கன்னா உங்களுக்கு broad ஐடியா கிடைக்கும். what is trending nowadays. so இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கோர்சஸ் ஜாஸ்தியா பண்றாங்கன்னு I think. and you have few accounting courses as well. கோர்சேரால அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் அக்கௌண்டிங் கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. 10 days 20 days அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஒரு 500 600 if you are ready to spend you can get a good degree also. I mean diploma மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். So that is also very good idea for you. But you need to first decide and then get into it. சும்மா நம்ம பண்ணி எல்லாமே நம்ம சேர்த்து வச்சோம்னாலும் நமக்கு நாளைக்கு இதுக்கு எப்படி சொல்றது வேல்யூ இருக்காது. நீங்க 10 கோர்சஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி நாளைக்கு இன்டர்வியூவர் பேசுவாங்க. ஓகேக்கா. Okay, so any more questions from somebody else? அக்கா இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணலாமாக்கா? நீங்க இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணலாம்.
But I wouldn't really suggest internships because most of the time when I work internship basically you will just end up working for free, okay, for that company. And உங்களுக்கு learning அது பெருசா எதுவும் இருக்காது. லைக் சில கம்பெனிஸ் இப்போ ஜென்யூனா இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்றவங்களுக்கு லைக் அந்த மாதிரி பிளேசஸ்ல நீங்க போயிட்டீங்க போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் யூ வில் கெட் டு லேர்ன் த ஒர்க் அண்ட் ஆல். கரெக்டா அந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டைப்பண்ட் மாதிரி கொடுத்துட்டு நல்லா பண்ணுவாங்க. பட் நிறைய கம்பெனிஸ்ல பிரச்சனை என்னன்னா they'll just make you do all this admin work, routine work நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் உங்களுக்கு பண்ண வைப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே they won't give you any stipend also. சும்மா ஒரு 1 month பண்ணிட்டு ஓகே இந்த பொண்ணோ இந்த பையனோ இந்த கம்பெனில சாட்டிஸ்பாக்டரியா ஒர்க் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா உங்களுக்கு இது மட்டும் தான் பீஸ் ஆஃப் பேப்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் நாளைக்கு லெட்ஸ் சே தட் இஃப் யூ கோயிங் ஃபார் an இன்டர்வியூ, அதே ரிலேட்டட் ஃபீல்ட்ல நீங்க இன்டர்வியூ போறீங்க இன்னொரு ஒரு கம்பெனில ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் போது அவன் உனக்கு இன்டர்ன்ஷிப்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பானே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. திருப்பி போய் you'll be learning everything new. So என்னோட சஜஷன் என்னன்னா, if you are getting an internship into a very reputed company, இப்போ let's say that உங்களுக்கு இது வால்மார்ட்லயோ இல்ல டெலாய்ட்லயோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வருதுன்னா I'd say go for it. பட் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி அன்னோன் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபர் வருதுன்னா 1க்கு 2 வாட்டி பாத்துக்கோங்க. see if that person is genuine then there is no problem with it. இல்ல நிறைய பேரு என்ன ஆகும்னா லைக் நான் பாத்திருக்கேன் பிகாஸ் காலேஜ்ல என்ன ஆகும்னா இன்டர்ன்ஷிப் இல்ல they'll just hire free workers, okay, பேசிக்கா அதுவும் என்னது சும்மா routine work, இந்த ஃபைல்ஸ் பண்ணு இல்ல டேட்டா என்ட்ரி பண்ணு ஆர் ஜஸ்ட் டூ திஸ் அட்மின் ஒர்க், நீ எல்லாருக்குமே அந்த இது என்ன சொல்றது டைம் ஷீட் ஃபில்அப் பண்ணி கொடு, சும்மா டேட்டா அனலைஸ் பண்ணு அப்படின்னு சும்மா சின்ன 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 ஜாப்ஸ் கொடுத்துட்டே டைம் பாஸ் பண்ற மாதிரியே வேலை கொடுப்பாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன அதுல இருந்து லேர்ன் பண்ணிருக்கீங்க போது யூ வாண்ட் ஹேவ் லேர்ன் எனிதிங் பேசிக்கா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னும் போது ப்ளீஸ் பி கேர்ஃபுல். 1க்கு 2 வாட்டி பார்த்து நல்லா என்கொயர் பண்ணி நீங்க இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கோங்க. சும்மா வருது நம்ம ஓகே நமக்கு நல்லா இருக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் எடுக்க வேணாம். ஓகேக்கா, தேங்க்ஸ் அக்கா. You're welcome. கோகுலப்பிரியா, தீபிகா, சௌமியா ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க சிஸ்டர்ஸ். Okay. Okay. நான் ஒன்னு பண்றேன். For the next 5 minutes, I'll just give you an overview of the courses which you can do after BCom and all, so that உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள let's say that உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் வருது அப்படின்னா அதுக்கப்புறமா you can ask me. Okay. So see after BCom நீங்க இப்போ இன்னும் கொஞ்சம் படிக்க போறீங்க, அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் I know I want to pursue studies further or I want to pursue any professional degrees அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா basically you have 4 ways. Okay. So ஒன்னு என்னன்னா you can go for any professional courses, that is both Indian and global professional courses பண்ணலாம். இல்ல you can go for any post graduate courses, that is masters நீங்க பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ட்ரெண்டிங்கா கோர்சஸ் பண்ணலாம், தட் இஸ் அதெல்லாம் எப்படின்னா ஷார்ட் டேர்ம் பட் இன்னைக்கு ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற கோர்சஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல லாஸ்ட் அண்ட் எப்படி சொல்றது த மோஸ்ட் எவர் கிரீன் ஆப்ஷன் என்னன்னா யூ கேன் கோ ஃபார் எனி பேங்க் ஆர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஓகே. ஸோ இந்த யூ ஹாவ் பேசிக்கலி 4 ப்ராட் வேஸ் பிகாம் பண்ணிட்டு. ஸோ ஒன்னா பாத்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கிட்ட நம்ம வரோம்னா ஸோ பேசிக்கலி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்னது சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்றீங்க. அண்ட் தீஸ் ஆர் ஆல் இந்தியன். ஸோ இப்போ லெட்ஸ் சே தட் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி குளோபல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னா உங்களுக்கு யூ ஹாவ் ACCA, ஓகே, ACCA or CFA, ஓகே, USCPA இருக்கு, UK CMA இருக்கு, and you have let's say FRM, okay, FRM இருக்கு, then CFA இருக்கு. Okay, so you have lot of professional courses.
அதுல என்னன்னா ஸோ ஒன்னு give you one advantage. ஸோ இப்போ நீங்க சிஏ சிஎம்ஏ சிஎஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் கிவ் யூ மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட். ஸோ மோஸ்ட்லி இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், சிபிஏ. ஓகே, ஸோ சிபிஏ என்னன்னா இட்ஸ் பேசிக்கா யூஎஸ்ல இருக்கிற சிஏன்னு நினைச்சுக்கோங்களேன். ஸோ அதுல உங்களுக்கு என்னன்னா யூ வில் ஹாவ் 4 எக்ஸாம்ஸ் டு பாஸ் த்ரூ. கொஞ்சம் டஃபா இருக்கும், கொஞ்சம் காசும் அதுக்கு செலவாகும், பிகாஸ் they'll ask you to pay the fees in dollars. பட் உங்களுக்கு ஹைரிங் அப்படிதான் இருக்கும். ஒரு சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா there is a very very high demand, especially for competent CPAs. ஸோ நீங்க நான் ஒரு அதுக்கூட கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு ஆவரேஜ் ஃபீஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs வரைக்கும் வரும் அதோட ஃபீஸ். ஒன்னும் இல்ல, பேசிக் டு பேசிக்னாலும் 2 lakhs வரைக்கும் ஆகும். பட் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 6 to 7 lakhsல இருந்தா உங்களுக்கு ஸ்டார்டே ஆகும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் கெரியர் ஆப்ஷன். பட் யூ நீட் டு பி வெரி ஃபோக்கஸ்ட் பிகாஸ் கொஞ்சம் டஃப் இது. இல்லைன்னா இப்போ லெட்ஸ் கோ ஃபார் ACCA. ஓகே, ஸோ ACCA ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ். ஓகே, ஸோ இது என்னன்னா திஸ் இஸ் UK based கோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் பேசிக்கலி என்னன்னா இட்ஸ் அன் அக்கௌண்டிங் கோர்ஸ். ஸோ உங்களோட கோர் கம்பெனிஸ் எனக்கு அக்கௌண்டிங் ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஸோ இதுல என்னன்னா உங்களுக்கு let's say you will have lot of companies coming for you after you have done this. For example, the big four, okay, the Deloitte, PwC, Ernst and Young or KPMG, Amazon, okay, Barclays, Wipro, அங்க இருந்து எல்லாம் உங்களுக்கு வந்து ஹைரிங் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் இது கொஞ்சம் டஃப் தான், பட் திஸ் இஸ் லைக் அ பேசிக் ஹார்ட் கோர் அக்கௌண்டிங் கோர்ஸ். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்டிங் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்க ஒரு பெரிய பப்ளிக் கம்பெனிஸ்க்கு நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேர்ட் இஸ் இதோட ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு நல்லா தான் வரும். ஒரு ஃபார் லெட்ஸ் சே ஒரு 5 to 6 lakhs வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நாளா நீங்க பண்றீங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8 to 9 lakhs கூட உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி இஃப் யூ கெட்டிங் இன்டு பிக் ஃபோர் கம்பெனிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபேவரட் கோர்ஸ் என்னன்னா இட்ஸ் கால்ட் CFA, தட் இஸ் சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். ஸோ ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் என்னன்னா யூல் ஹாவ் லைக் லாட் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, பேசிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் சைட் ஹெவி கொஞ்சம் இருக்கும். ஸோ யூல் ஹாவ் equity இன்வெஸ்ட்மெண்ட், கார்பரேட் ஃபினான்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், ஓகே, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி. ஸோ யூல் ஹாவ் அகெயின் இதுலயும் ஒரு 3 levels இருக்கும். ஸோ உங்களுக்கு 40,000ல இருந்து ஒரு 1 lakh வரைக்கும் இதோட ஃபீஸ் இருக்கும். கொஞ்சம் இதுவும் எப்படி சொல்றது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் வி வாண்ட். பேசிக் நீங்க பண்றீங்க, சும்மா எக்ஸாம்ஸுக்கு மட்டும் கட்டிட்டு நீங்க படிக்கிறீங்க, நீங்க ஓனாவே பண்றீங்கன்னா 40,000 நீங்க முடிச்சிடலாம். இல்ல கொஞ்சம் கோச்சிங் அப்படி இப்படின்னு போறீங்கன்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஃபீஸ் அதுக்கு ஏறிட்டே போகும். பட் உங்களுக்கு என்னன்னா நீங்க 3 levels இருக்கும் அந்த எக்ஸாம்க்கு. If you're able to clear all the 3 levels, then உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், ஓகே, and for example JP Morgan or Credit Suisse, Tata Consultancy, Deloitte, அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். ஸோ அனலிஸ்ட் மாதிரி, போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ், ஓகே, ஸோ ஆல் ஆஃப் தீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் நீங்க ஜீரோ தான் பாக்குறீங்க, தீஸ் ஷேர் கான் அந்த மாதிரி ஒரு இது, மோதிலால் ஓஸ்வால், ஆர் யூ கேன் கோ ஃபார் எனி ஆஃப் தீஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னது கோடாக் மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லயும் யூ கேன் கோ அண்ட் earn very good amount. Usually ஒரு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 6.5 lakhsல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த இதுக்கு. ஓகே, அண்ட் இதெல்லாம் இல்ல அப்படின்னு போது you can also go for FRM. So FRM is it's called financial risk management. Okay, so basically this is more of a risk manager மாதிரி. ஸோ நாளைக்கு நீங்க பேங்க்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் வரைக்கு ரிஸ்க் மேனேஜர் வேணும் அப்படின்னு போது ஸோ தே வில் டர்ன் டு தீஸ் FRMs. ஓகே, ஸோ இதுல என்னன்னா யூல் ஹாவ் ஐ திங்க் 2 levels இருக்கும், இதுலயும் 2 to 3 levels இருக்கும். ஸோ இது என்னன்னா திஸ் இஸ் ஆல்சோ US based கோர்ஸ். இதுல என்னன்னா உங்களுக்கு ஐ திங்க் 6 months கேப் இருக்கும். ஸோ பிட்வீன் ஈச் ஆஃப் த எக்ஸாம்ஸ். ஸோ as soon as you clear a level அவனே புக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுவான். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டடி அண்ட் யூ ஹேவ் டு கெட் த எக்ஸாம்ஸ். பட் நீங்க
நல்லா இது பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் கன்சல்டன்சி ஃபர்ம்ஸ்ல இருந்து உங்களுக்கு நல்லா ஹைரிங் வரும். எஃப்ஆர்எம்ஸ்க்கும் நல்லா டிமாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ 7 lakhsல இருந்து உங்களுக்கு சேலரி நல்லா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அண்ட் லாஸ்ட் என்னன்னா யூ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் சிஎஃப்பி, தட் இஸ் சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ இது என்னன்னா கரண்ட்லி இந்தியால திஸ் இஸ் நாட் வெரி மச் அ வெரி பாப்புலர் கோர்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு நீங்க கொஞ்சம் அப்ராட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், நான் கொஞ்சம் அப்ராட் போக போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் கோர்ஸ். திஸ் இஸ் அ வெரி குட் லோன். இதுல என்னன்னா கொஞ்சம் ஆள் கம்மி. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு டிமாண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுல பேசிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா யூல் ஹாவ் பிளானிங் அண்ட் மேனேஜிங் த ஃபினான்சஸ் ஆஃப் எதர் அ கார்பரேட் ஆர்கனைசேஷன் ஆர் எனி இண்டிவிஜுவல். ஸோ யூ கேன் கெட் ஹையர்ட் ஃப்ரம் எனி ஆஃப் த பிக் கம்பெனிஸ். ஓகே, பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆர் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜிங் கம்பெனிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருந்து லெட்ஸ் சே வெரி வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் இண்டிவிஜுவல் கிளையன்ஸ்ல இருந்து எல்லாருமே உங்ககிட்ட வந்துட்டு பேசிக்கலி வில் பி மேனேஜிங் த ஃபினான்சஸ். ஸோ நீங்க இந்த மாதிரி ஃபினான்ஸ்ல போடலாம், யூ கேன் இன்வெஸ்ட் ஓவர் ஹியர், எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கெங்க டெட் இன்னும் கம்மி பண்ணணும், ஆர் இது வேணா வேர் தே கேன் இன்க்ரீஸ் த டெட், வேர் தே கேன் கெட் எக்ஸ்ட்ரா ஈக்விட்டி, பிரைவேட் ஃபண்டிங் எங்க இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றதுக்கு நல்லா சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு இந்தியால பாத்தீங்கன்னா சேலரி கொஞ்சம் கம்மி தான், 4 lakhs the starting salary. But if you're going abroad, then you'll have a very good demand. Okay, so these are the basic what you will say professional courses. அது இல்லாம one more course இருக்கு. அது என்னன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, if you are very good in mathematics, then you can go for that. Okay, so it's called the actuarial sciences. Okay, so basically actuarial sciences என்ன நீங்க பண்ற மாதிரி இருக்கீங்க போது மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ லெட்ஸ் சே தட் இஃப் யூ கோயிங் டு இன்சூரன்ஸ் கம்பெனி, அவ இன்னைக்கு என்ன சொல்லுவா, நீ இந்த பாலிசி வேணும்னா உனக்கு இந்த பிரீமியம் கட்டணும், இவ்வளவு பிரீமியம் கட்டணும், அட் த எண்ட் ஆஃப் எக்ஸ் இயர்ஸ் யூ வில் பி ரிசீவிங் XYZ அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதெல்லாம் யாரு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அந்த பிரீமியம் யார் டிசைட் பண்ணுவாங்க, அந்த பே அவுட் எப்படி, ஹவ் யூ வில் அரைவ் அட் தோஸ் பே அவுட், அதெல்லாம் இந்த ஆக்சுவரியல் சயின்சஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, சோ இதுக்கும் தே ஹாவ் ஒரு கோர்ஸ், ஒரு எப்படி சொல்றது, சிஏ மாதிரி இதுக்கும் ஒரு கோர்ஸ் இருக்கு. சோ அது நீங்க அந்த கோர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னு போது யூ வில் ஹாவ் எப்படி சொல்றது, நாளைக்கு உங்களுக்கு ஹாவ் வெரி பிரைட் ஃபியூச்சர் இன் தட். ஓகே, பட் இதுல என்னன்னா you have to be very, very, very good in mathematics to do this, because purely this actuarial sciences will go into mathematics and statistics. So உங்களுக்கு மோஸ்ட்லி நம்பர்ஸ் தான் இருக்கும். பட் உங்களுக்கு நம்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்றது ரொம்ப ஐ வெரி லைக் இட், எனக்கு லைஃப் ஃபுல்லா அது மட்டும் தான் இருந்தா போதும், நம்பர்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க போது actuarial sciences is a very, very good field for you to get into it. Okay, so all of these will comprise of professional courses. எனக்கு professional courses எதுவும் வேணாம், நான் post graduate பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு the most popular post graduate choices you can go for MCom, that is masters in commerce. So masters in commerce again will have a lot of what you call specializations. So you can go for masters in commerce in accounting and finance, or you can do masters in commerce in taxation, or you can go in economics. Okay, சோ அந்த மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணலாம். நாளைக்கு உங்களுக்கு எம்காம் ஒரு நல்ல காலேஜ்ல இருந்து பண்றீங்க அப்படின்னு போது you will have good weight in your resume. நான் let's say that எப்படி சொல்றது, எம்காம் பார்த்துட்டு யார் கம்பெனி வர மாட்டாங்க, பட் உங்களுக்கு சேலரி கொடுக்கும்போது ஒரு பிகாம் பண்ற ஆளுக்கு ஒரு எம்காம் பண்ற ஆளுக்கு ஒரு அட்லீஸ்ட் 1 lakh டிஃபரன்ஸ் இருக்கும், 50,000 to 1 lakh டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே தட் நார்மலா இப்போ பிகாம் மட்டும் பண்ணிட்டு வந்தாங்க போது ஸ்டார்டிங் சேலரி ஒரு 2.4 lakhs அப்படிதான் கொடுப்பாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாங்க எம்காமும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் கோ ஃபார் தட். ஆர் the other
very popular postgraduate courses MBA, so Masters in Business Administration. ஸோ இதுல நீங்க பண்றீங்கன்னும் போது நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் the best way to do an MBA is to work for 2 or 3 years and then get into it. பட் இல்ல நான் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணி உடனே நான் ஃப்ரெஷர் அப்படியே நான் MBA ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் கோ கிவ் எனி ஆஃப் தி எக்ஸாம்ஸ். கேட் இருக்கு, மேட் இருக்கு, ஜாட் இருக்கு, and each university has their own exams. Okay, so நீங்க என்ன யூனிவர்சிட்டின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணீங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் மேட் இஸ் ரெகக்னைஸ்ட் இன் ஐ திங்க் 60 to 75 universities in India. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னும் போது யூ கேன் கெட் இன் டு எனி குட் காலேஜ். பட் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க MBA பண்றீங்கன்னும் போது ப்ளீஸ் எய்ம் ஃபார் அ வெரி குட் காலேஜ். லைக் எப்படி சொல்றது, ரொம்ப ஹை காலேஜஸ்க்கு எய்ம் பண்ணுங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் எப்படி சொல்றது, நம்ம ஒரு மீடியம் மிட் டயர் காலேஜ்ல வில் ஃபாலோ இன்டு இட். ஸோ நீங்க ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது, MBA நல்ல காலேஜ் இருந்து பண்ணணும்னா செலவாகும் டெஃபினட்டா. பட் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த weight it will add to your resume is immeasurable. So for example, you take Indian Business School IBS, or you take Jamnalal Bajaj, or you go for Narsi Monji College of Economics. Okay, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. Or you have IITs, you have very good MBA programs. IIT Madras எடுத்துக்கோங்க, or IIT Bombay. Okay, so அதுலயும் you have very good college இது MBA programs. Otherwise NITs ல பார்த்து கொஞ்சம் பழைய NITs இருக்கும் இல்லையா, ஸோ அதுலயும் they have very good MBA programs. ஸோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் எய்ம் பண்றீங்கன்னும் போது நமக்கு நல்லாவே இது வரும். ஜேவியர்ஸ், ஓகே, ஜம்ஷெட்பூர்ல இருக்கிற XLRI, தட் இஸ் Xavier's Labor Relations Institute. ஸோ அந்த மாதிரி நீங்க போடுறீங்கன்னும் போது MBA is a very very good choice. Please don't ever do MBA from your local college. நீங்க பண்ணி வேஸ்ட் பேசிக்கா சொல்றேன். நம்ம சும்மா காசு செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ these two are the like most popular what do you say, the postgraduate courses. Okay, so இதுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா you'll have some trending courses. So trending courses na என்னது அப்படின்னா நீங்க பார்க்கும்போது, so those courses are something which are in very high demand now. So now and maybe let's say next 4 to 5 years, 10 years வரைக்கும் நல்லா ஓடும். For example, you have digital marketing. நான் சொன்ன மாதிரி digital marketing, digital content creation. Okay, so அந்த SEO analytics, so அந்த மாதிரி courses எல்லாம் now they are especially இப்போ எப்படி சொல்றது, e-retailing, online retailing, online selling, it's very popular. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன்ல you have lot of scope. நல்லா உங்களுக்கு ஆனா காம்படிஷனும் அதே அளவுக்கு இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் சம்படி ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் கிரியேட்டிவா நம்ம யோசிக்கலாம், கொஞ்சம் கிரியேட்டிவா நம்ம பண்ணலாம். ஆன்லைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் இங்க அங்க பார்த்துட்டு சர்வேஸ் எல்லாம் டிசைன் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு போது யூ கேன் கோ ஃபார் தீஸ் கோர்சஸ். ஆர் யூ ஹேவ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்சஸ். லைக் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எனக்கு டெக்னாலஜி சைட் ஜாஸ்தியா போகணும் அப்படின்னு போது யூ கேன் கோ ஃபார் எனி குட் கோர்சஸ் ஆஃப் தீஸ். ஸோ லாஸ்ட் என்னன்னா the evergreen option. இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போறேன், எனக்கு ஜாப் ஸ்டெபிலிட்டி வேணும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் கோர்சஸ்ல என்னன்னா யூ வில் ஹாவ் குட் சேலரி. உங்களுக்கு சேலரி ஹெட் ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். யூ வில் பி ஏர்னிங் லைக் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 10 lakhs 12 lakhs இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். பட் பிரச்சனை என்னன்னா யூ வில் ஹாவ் டு ஒர்க் லைக் அ டாங்கி. பேசிக்கா ரொம்ப ஒரு மினிமம் 10 hours. இஃப் யூ ஆர் கெட்டிங் இன்டு பிக் 4 companies, லைக் நான் PwCல ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு நார்மல் ஒர்க் டே வாஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் 13 hours. காலையில 9 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா நைட் 10 o'clock தான் எனக்கு ஒர்க்கே முடியும். அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும் டெய்லி. நமக்கு என்னடா ஒர்க் இருக்கும் நம்ம நினைப்போம், ஆனா வந்துட்டே இருக்கும். யூ வாண்ட் ஹேவ் எனி டைம் டு ரெஸ்ட். கொஞ்சம் கூட உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்ல ஃபேமிலி பாக்குறதுக்கோ அந்த மாதிரி நமக்கு டைமே இருக்காது, சுத்தமா இருக்காது.
So if you are someone who's okay with those things, then you can go. இல்ல எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, படிக்கிறதுக்கு டைம் வேணும், or I want to focus on my family, எனக்கு ஜாப் ஸ்டெபிலிட்டி தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட், சேலரி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு மோஸ்ட் பாப்புலர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வில் பி ஆப்வியஸ்லி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்க எழுதலாம், ஆர் பேங்க் பிஓ எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் பேசிக்கலியா நிறைய பேர் எழுதுறது தான். ஸோ நீங்க கொஞ்சம் மேத்ஸ் நல்லா பண்ணுவீங்க, ஆப்டிடியூட் நல்லா இருக்கு, உங்களோட இங்கிலீஷ் பேசிக் டீசென்ட் லெவல்ல இருக்கு அப்படின்னும் போது யூ கேன் கெட் இன்டு எனி ஆஃப் த பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, டாப் பேங்கிங் இது அப்படின்னா யூ கேன் கெட் இன்டு ஆர்பிஐ. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா யூ கேன் கோ ஃபார் ரைட் ஆர்பிஐ ஆர் எஸ்பிஐ எக்ஸாம்ஸ். எஸ்பிஐல ஒரு பிரச்சனை இருக்கும்னா அவ இஷ்டத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ டஸ் நாட் வாண்ட் டு மூவ் ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னா, இஃப் நீங்க எய்ம் பண்றத நல்லாவே எய்ம் பண்ணுங்க. இஃப் யூ கோயிங் டு எய்ம் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ், தென் ஃபர்ஸ்ட் கோ ஃபார் ஆர்பிஐ, then you go for SBI, and then you go for other IBPS exams. And for heaven's sake, please, exams எழுதும்போது corporate banks like for example DBSO, Deutsche Banko அதெல்லாம் பார்த்து போங்க. பிகாஸ் அகெயின் தே வில் மேக் யூ ஒர்க் லைக் டாங்கீஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு சேலரியும் எப்படி சொல்றது, கார்பரேட் அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. வெளியில லெட்ஸ் சே தட் யூ ஆர் புட்டிங் இன் 15 hours of work, ஓகே. ஸோ நீங்க அதே 15 hours of work பிக் 4 கம்பெனிஸ்ல பண்ணீங்கன்னா they'll give you 7 lakhs as your starting salary. பட் பேங்க்ல போறீங்க, ஒரு டிபிஎஸ் பேங்க் எடுத்துக்கோங்களேன், டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர், டிபிஎஸ் பேங்க்ல எடுத்தீங்கன்னா அதே ஒர்க்குக்கு தான், அதே 10 hours, அதே 15 hours தான் he will give you like 5 lakhs. என்ன சொல்லுவா, நீ ஃப்ரெஷரு, நீ உனக்கு இவ்வளவுதான் நான் கொடுக்க போறேன், வேணும்னா வா, இல்லைன்னா போன்னு தான் பேசுவான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் போக போக உங்களுக்கு சேலரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லெட்ஸ் சே தட் யூ கோயிங் டு ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 ஆஃபீஸர்ஸ் மாதிரி நீங்க வாங்க அப்படின்னும் போது கார்பரேட் பேங்க்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் இஃப் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஸ்டெபிலிட்டி, எனக்கு எப்படி சொல்றது, இப்போ கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு you'll get lot of allowances, okay. salary பேருக்கு தான் கம்மியா இருக்கும், பட் you'll get a house rent or இருக்கிறதுக்கு பேங்க் குவார்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. okay, you will be getting petrol allowance, maid allowance, gardener allowance, car allowance, driver allowance. So you'll be getting a lot of allowances like these. So பேருக்கு 30,000 தான் salary ன்னு சொல்லுவா, but you will be getting all of these perks as well. So if you are someone who thinks that எனக்கு இதெல்லாமே வேணும், எனக்கு போதும், சேலரி ஜாஸ்தியா வரலனாலும் எனக்கு என்ன, எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது you can go for these bank exams as well. And last என்னன்னா you can go for SSC CGL exams. Okay, so SSC CGL another it's SSC another staff selection commission exams. So if you go for those exams also உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கிற வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ்குள்ள உங்களுக்கு போறதுக்கு நல்லா சான்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் சே தட் யூ கோ ஃபார், இப்போ நீங்க உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ல போகணும், ஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல போகணும், ஓகே, சிபிஐல போகணும், சிஏஜி தட் இஸ் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்ல போகணும். ஸோ அந்த மாதிரி இதுல எல்லாம் போகணும் போது யூ ஹாவ் டு கோ ஃபார் திஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ தோஸ் ஆர் ஆல் அதோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து தான் வரும். ஸோ அதை நீங்க பார்த்து எழுதிருக்கீங்க, உங்களுக்கு நல்லா வருதுன்னா யூ வில் ஹாவ் எப்படி சொல்றது, ஒரு நல்லா you will have a very good government jobs. Okay, so all these tier 2, tier 3 government jobs எல்லாம் இதுல தான் வரும். first tier jobs தான் யூபிஎஸ்சி ஜாப்ஸ்க்கு போகும். ஸோ யூபிஎஸ்சி பேசிக்கலி என்னன்னா நீங்க கலெக்டர் ஆகணும், டாக்ஸ் கலெக்டர் அந்த மாதிரி கலெக்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு போது you can go for யூபிஎஸ்சி. இல்ல எனக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹேவ் டு ஒர்க், ஆர் லெட்ஸ் சே தட் நான் சிஏஜில காக்ல ஒர்க் பண்ணணும், ஆர் எப்படி சொல்றது, சிபிஐல ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கு ஆனும்போது யூ கேன் கோ ஃபார் தீஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்.
Okay, so these are the, let's say that this is a broad overview of what you can do after BCom. Okay, இதெல்லாம் இல்லாம நீங்க டெக்னாலஜி படிச்சுட்டு போலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிகாம் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஸோ as soon as they get out of this degree they will do parallel என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோர்சஸும் பண்ணுவாங்க. என்னது SQL, ஜாவா, பைத்தான், ஓகே, ஹைப், ஸ்பார்க் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ண உடனே என்ன ஆகும்னா they will get into these technology companies. TCS எடுத்துக்கோங்க, or you have Wipro, you have Tech Mahindra. Okay, so all of those சின்ன எப்படி சொல்றது அந்த மாதிரி கம்பெனிஸ், டெக் கம்பெனிஸ்ல எல்லாம் போயிட்டு அங்கிருந்து they will start their journey to become a fintech consultant, that is financial technological consultant. So data analyst எடுத்துக்கோங்க. Okay, especially financial data analyst. Okay, so அந்த மாதிரி places. So for example, you have Wells Fargo, you have JP Morgan, Chase, Bank of America. அந்த மாதிரி பிளேசஸ்ல எல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் கன்சல்டன்ஸ்க்கு you have a very good chance. So this is a broad overview of what you can do after your BCom. So இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? லைக் இது பத்தி நம்ம இன்னும் ஜாஸ்தியா தெரிஞ்சுக்கணும், or this is something which I want more to be spoken about. So அந்த மாதிரி ஏதாவது டாபிக் இருக்குன்னா you can let me know. Okay, so I'm going to assume that nobody has any questions. Everybody has understood everything. Okay, so fine. உங்களுக்கு இப்போவானே இல்லை. ஸோ லெட்ஸ் சே தட் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்திருக்கு அப்படின்னு போது நீங்க குரூப்லயும் இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதர்வைஸ் ஐ திங்க் that's enough for today. So if you have any more doubts, then please do let me know in the group. Okay.